மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம எறா தொக்கு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எறா இந்த மாரி ஆஞ்சி வச்சுக்கணும். ஏற்கனவே நான் எறா ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ அடுப்பில் வாணலை வைத்து அதில் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு பூண்டு பெருஞ்சீரகம் ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கணும். பிறகு இது வதங்கின உடனே 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த எறா தொக்கு ரொம்ப எளிமையானது, மிகவும் சுவையாகவும் இருக்கும். சீக்கிரமாகவே ஒரு 1/4 மணி நேரத்திலே வெந்துடும். அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போது வதங்கிடுச்சு. நம்ம ஆஞ்சி வச்சுக்கிற எறாவை அதில் போடுவோம். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடணும். அடுத்தது டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அடுத்தது உப்பு தேவையான அளவு, கல் உப்பு, அதையும் அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வேக வைப்போம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துடுச்சு. இது மிகவும் சுவையாக இருக்கும். ரொம்ப எளிமையானதும் கூட. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.